ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு கொள்கையை முன் வச்சாரோ இன்னைக்கு அதுக்கு முன்னுதாரணமா காட்டியிருக்கிறாரு. காமராஜரனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு இன்னைக்கு காங்கிரசினுடைய வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றத அதை இன்னைக்கு காட்டியிருக்கிறாரு. ஒருவேளை திரும்ப அவர்கள் தாவேக்காக்கு வரணும்னு முதலமைச்சர் ஆசைப்பட்டாரு அப்படின்னா மேபி அவர் திருச்சி கிழக்குல போட்டியிட வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல நாங்கள் தோத்ததுக்கான காரணம் சோஷியல் மீடியா தான் அப்படிங்கிற மாதிரி எம்பி கனிமொழி ஆகட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்களாகட்டும் எல்லா டைமும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அவர்களுக்கு அரசியல் அனுபவம் பத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க தலைவர் தளபதி அவர்கள் பதவியேற்பு விழால வெள்ளை அறிக்கை கொடுப்பனு ஏன் திமுக ஒட்டுமொத்தமா பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். இருப்பதை தானே கொடுக்க போறோம். நீங்க போக முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. சகோதரர் உதயநிதி வராரா, கூப்பிடுங்க, விவாதிப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். யாரும் அங்கீகரிக்கல மிஸ்டர் சீமான் அவர்களே. நீங்க சுய பரிசோதனை பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன் இந்த இதுன்னா உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இத்தனை நாட்களும் இதே முள்ளிவாய்க்காலுக்காகவும் ஈழ படுகொலைக்காகவும் என்ன நீதி கேட்டு இந்த 15 வருஷத்துல நீங்க கழட்டிட்டீங்கன்னு சொல்லுங்க. கலர்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் டிவிகேலிருந்து அப்துல் ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். டிவிகே இன்னைக்கு அவங்களோட ஆட்சி அமைச்சரவையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 7 தலித் அமைச்சர்கள் முதல் முறை பொறுப்பேற்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்கிறாரு. சமூக நீதி தான் தன்னுடைய கோட்பாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தான் கடைபிடிக்கிறாரு. மக்களுக்கான ஒரு நீதியாக, மக்களுக்கான ஒரு ஆட்சியாக, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்குது. இது தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு புதுமையாக இருக்குது. அதை தான் அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தார் தலைவர். அதை இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. மக்களுக்கான முதல்வராக இருக்கிறாரு. இதை இப்படி தான் பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள்லாம் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க, மற்ற கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த கட்சிகள்ல இருந்து அமைச்சர் பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த பதவியேற்பு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, இப்போ நான் வெளிப்படையான ஒரு ஆதரவை இருக்கணுன்றத ஒரு விருப்பத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேட்டியை கூட உங்களால் பார்க்க முடியும். அதனால எந்த இடத்துலையுமே எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுக்கலாம்ன்ற கதையில தான். இங்க கூட்டாட்சி தத்துவம் வேணும்ன்றது தான். அது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும்ன்றதான் தலைவர் தளபதியினுடைய விருப்பமாக இருந்தது. தொடர்ச்சியாக அதுதான் நீங்க முன்மொழியவும் பட்டது. எப்படி விக்கிரவாண்டி வி சாலையில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு கொள்கையை முன் வச்சாரோ இன்னைக்கு அதுக்கு முன்னுதாரணமா காட்டியிருக்கிறாரு. காமராஜரனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு இன்னைக்கு காங்கிரசினுடைய வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றத இன்னைக்கு பல கட்சிகள் திரித்து பேசலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு எங்க கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர்கள் அப்ப காங்கிரஸ்காரங்க மற்ற கட்சி கூட்டணிகளுக்கு வாக்களிக்கலையான்றதுதான் ஒரு கேள்வியா எழும்பும் இல்லையா? அதெல்லாம் அரசியலான ஒரு விமர்சனங்களா தான் நம்மளாம் கடந்து வந்துகிட்டு இருக்கமே தவிர்த்து இன்னைக்கு ஜனநாயக ஒரு பார்வையில பார்க்கணும். என்னுடைய ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னுடைய கருத்து இன்னைக்கு தொடர்ச்சியாக 2-3 ஆண்டு காலமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராகவும் இருக்கேன், ஒரு நிர்வாகியாகவும் இருக்கேன், ஒரு சட்டமன்ற வேட்பாளராகவும் என்னை தேர்வு செஞ்சார்கள். அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளராகவும் என்னை போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சாதாரணமானவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு தம்பி சரத்குமார்ன்றவர் ரொம்ப சாதாரண வீட்டு பிள்ளை. இன்னைக்கு தம்பி அமைச்சரவையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சகோதரன் இப்போ ஈசிஆர் சரவணன், தாமு இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம இவரு கடலூர் ராஜ்குமார் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தங்கச்சி ஜெகதீஸ்வரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான எளிய பின்னணியை கொண்டவர்கள். இப்பேற்பட்டவர்கள் ஏற்கனவே சொன்னாரு, மன்னராட்சி முறையை கட்டமைப்பதற்காக எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளா தான் நான் வேட்பாளரா நிறுத்துவேன், அமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு காட்டியிருக்கிறாரு. அதுதான் பார்க்கணும். ஒருவேளை விசிகால இருந்து வன்னியரசு அவர்கள் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். ஒருவேளை திரும்ப அவர்கள் தாவேக்காக்கு வரணும்னு முதலமைச்சர் ஆசைப்பட்டாரு அப்படின்னா மேபி அவர் திருச்சி கிழக்குல போட்டியிட வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, இப்போ விகடனுடைய எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற புத்தக வெளியீட்டு விழாலே அங்க ஒரு சேர் போடப்பட்டதை நீங்க பார்க்க முடிஞ்சிருக்கும். எந்த இடத்துலையுமே அண்ணன் திருமா அவர்கள் மீது எந்த விதமான விமர்சனங்களும் கிடையாது. அவரை போன்றவர்கள் எல்லாம் வரணும்ன்றதுதான்.
அண்ணன் திருமாவண்ணனுடைய 40 ஆண்டுகால கூக்குரல் என்னன்றது தான் இங்க கேள்வியா ம். இருக்குது. அவருடைய அறைகூவல் என்ன? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்ன்றத. இன்னைக்கு 7 பேர் நீங்க சொல்றீங்க தலித்துகள் வந்து இன்னைக்கு அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கிறாங்கன்றது. ம். எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய 33, 34 அமைச்சர். அமைச்சர்கள்ல இன்னைக்கு 7 பேர் பங்கெடுத்திருக்கிறாருன்னா, அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம். மாற்றமா தானே நம்ம பார்க்க ம். வேண்டியது. அது வரலாறு திரும்புகிறது அப்படின்றத பதிவு செஞ்சாரு. ம். அது எல்லாருமே நக்கலும் நையாண்டியுமாக ஒரு விமர்சனமாக கேலி கூத்தாக பார்த்தாங்க. ம். அவர்களுக்காக பேசக்கூடிய அண்டா, குண்டா எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருந்தது. அத்தனையுமே தூக்கி போட்டு நசுக்கி புறந்தள்ளிட்டு, ம். அவர் கொண்ட பாதையில அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. தன்னுடைய மௌனத்த மௌன புரட்சியா கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. ஆமா. செயல்ல காட்டுறாரு. அது முதல் மாநாட்டுல சொன்னதுதான். என்கிட்ட சொல்லல, செயல் செயல் செயல்னு 3 முறை பதிவு செஞ்சாரு. ம். அததான் இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாருன்னு சொல்றேன். ஓகே சார். இப்போ வந்து ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் கண்டினியூஸா டிஎம்கே வந்து ஒரு ப்ரொபகேண்டாவை செட் பண்றாங்க. என்ன மாரின்னா, நாங்க தோத்ததுக்கான காரணம் வந்து சோஷியல் மீடியா தான் அப்படிங்கிற மாரி எம்பி கனிமொழி ஆகட்டும், இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்ல ஸ்டாலின் அவர்களாகட்டும், எல்லா டைமும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அ அ உண்மையா அவங்க தோத்ததுக்கான காரணம் மக்களோட அதிருப்தி அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்க. சோஷியல் மீடியால தான் தோத்தோம் அப்படின்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் பத்தலன்னு தான் நான் சொல்லுவேன். ம். அரசியல் நாகரிகம் இல்ல. அரசியல் நாகரிகம் இல்லன்றது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரியும். ஆமா. அரசியலுடைய புரிந்து உணர்வுகள் அவர்களுக்கு இல்லன்றது தான் நான் பார்க்க முடியும். சோசியல் மீடியால தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க செஞ்ச தவறுகளை எப்போ ஒப்புக்கொள்ள ம். போறீங்கன்றது தான் இருக்கு. ஒரு வெற்றியை நீங்க கொண்டாடுவதற்கு முன்னாடி ஒரு தோல்வியை ஒருத்தன் உணரும்போது தான் அவன் மிகப்பெரிய வெற்றியாளனா இங்க கருதப்படுறான். அதான் ம். வரலாறுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. ம். இல்லையா? அப்பேற்பட்ட வெற்றி வந்து இன்னைக்கு வந்து அப்போ உங்களுடைய ம், அண்ணனுடைய மகன் சொன்னாரு. எங்களுடைய நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. உங்களுடைய அண்ணன் சொன்னாரு, நடப்பதும் திராவிட மாடல் தான் அப்படின்னு ம். சொன்னாரு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அதாவது சோசியல் மீடியான்றது அதுதான் சமூக ஊடகம் தான். அ. சமூக ஊடகம் சமூகத்துக்குள்ள ஊடுருவிடுச்சு. அது செய்திகளை கொண்டு போய் சேர்த்துருச்சு. நீங்கள் பண்ணத நல்லது கெட்டதையும் சேர்த்திருக்கு. ம். நீங்க சொன்னீங்க தாயுமானவன் திட்டம் சொன்னீங்க, விடியலுக்கான பயணம் சொன்னீங்க. ஆம், அந்த திட்டம் இந்த உரிமை திட்டம் தொகை. எல்லா திட்டம் மகளிர் உரிமை திட்டம் ம். சொன்னீங்க. எல்லா திட்டங்களையும் சொன்னீங்க. திட்டங்கள் வந்து பேப்பர்ல இருந்தா போதுமா? இன்னைக்கு உங்களுடைய அண்ணன் பிடிஆர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஷார்ட் பிரேக் எடுத்திருக்காரு. எடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு? பணம் ம். கொடுக்கப்படாத ஒரு வேட்பாளரிடம் ம். தோற்றேன் என்றதில் மகிழ்ச்சி கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ம். அதை ஒத்துக்கிறீங்களா? இந்த திராவிடம் இந்த விடியல் ஆட்சி ஒத்துக்குதா? அதை தான் சொல்றோம். ம். இங்க சமூக நீதியை கடைபிடிச்சவர் அவரா தான் இருக்கிறாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதுல ஆணித்தனமா அந்த அந்த அதனுடைய பார்வையை பாற்றவர் அவரா தான் இருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு திமுக சொல்லிச்சு, எல்லாருக்கும் எல்லாம்னு. ஆனா அவர்களை தவிர அங்க யாருக்கும் கிடையாது. ம். எல்லாருக்கும் எல்லாமும் சொன்னதை தலைவர் தளபதி மட்டுமே நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. அது இங்க என்ன, நீங்க வாயில 1000 பேசலாம். நிகழ்வு என்ன நடந்ததுன்றதான் இங்க பார்க்கணும். நிகழ்வை நிகழ்த்தி காட்டியது யாருன்றதான் பார்க்கணும். ம். தமிழகத்தினுடைய வரலாற்றுல இன்னைக்கு 70 ஆண்டுகள் அரசியலினுடைய வரலாற்றை புரட்டி போட்ட ஒருத்தரை தான் இன்னைக்கு அவரை பார்க்கறாங்க. அதை உங்களால பார்க்க முடியல. அது ஒரு சோசியல் மீடியானா சோசியல் மீடியா மிகப்பெரிய புரட்சியை எழுச்சியும் ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் உண்மையா இருக்கு. அதை மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட விழிப்புணர்வு மிக்க சமுதாயத்துல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா செய்திகளுமே இன்னைக்கு உடனுக்குடன் போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ராயபுரத்துல ஒரு பிரச்சனை, அடுத்த ஆமா. 10 நிமிஷத்துல சட்டமன்ற உறுப்பினர் போய் நிக்கிறாரு, தட்டி கேட்கிறாரு. இன்னைக்கு தாம்பரத்துல தம்பி சரத்குமார் போறாரு, பேக் பண்ணிட்டீங்களா, கடை மூடுவதற்கான நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இருக்கக்கூடிய சாலையில இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளை சந்திக்கிறாரு, போகக்கூடிய பாதசாரிகளை சந்திக்கிறாரு. உங்களுக்கு இனிமே இடையூறுகள் இருக்காதுன்னு சொல்றாரு. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக நீங்க ஒரு செய்தியை கேட்டு சேர்ல இருக்கக்கூடிய துண்டு அகற்றுறாரு முதல்வர். ஆமா. அப்போ வந்து எது சோசியல் மீடியாவுடைய புரட்சின்னு சொல்றீங்க? உங்களுடைய தோல்வின்னு அதை சொல்லுவீங்களா, இது வெற்றின்னு சொல்லுவீங்களா? அம்மா உணவகத்துக்கு போறாரு என்னுடைய தம்பி சகோதரன் ரமேஷ், திருச்சியில ம். பெரிய பின்னணியா, ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல போய் பாக்குறாரு. 15 பேர் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 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 கழிவறை இப்படி வச்சிருக்கீங்களே, நீங்க பயன்படுத்த முடியுமான்னு கேட்கிறாரு. ம். அப்போ டெப்டி ஸ்பீக்கர் அன்னைக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ரவிசங்கர் அன்னைக்கு போய் பாக்குறாரு. இன்னைக்கு இப்படி இருக்கே, 2 கிலோமீட்டர் நடந்து போவாங்களா உங்களுடைய அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, தம்பிங்களா இருந்தா கேள்வி கேட்கிறாரு. பெரம்பூர்ல இன்னைக்கு இத்தனை 30 ஆண்டுகளாக 1.5 கிலோமீட்டர் சுத்தி வந்த பள்ளி குழந்தைகளுக்கு இன்னைக்கு 30 அடி சாலையை உருவாக்கி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சோசியல் மீடியாவுடைய புரட்சி தானே. அதையும் ஏத்துக்கணும்ல. தோல்வி அப்படின்னா எதனால தோல்வின்றத சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றோம்.
இத்தனை ஆண்டுகள் நீங்க தான்றதை உங்களெல்லாம் மக்கள் இன்னைக்கு புறந்தள்ளி இருக்கிறாங்க. ம். தொடர்ச்சியா இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலையம் கவலைக்கிட. நான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சொல்லியிருக்கேன். இதே கலர் கண்ணாடிக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். அப்ப அதிமுகவை நீங்க ஒரு கட்சியா பார்க்கலையான்னு. கட்சியா பார்க்கணும்னு தலைமை இல்லைன்றத பதிவு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு அதுதான் அந்த நிலை தான் உருவாயிருக்கு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு தலைவன் உங்களுக்காக வந்து நிக்கிறான்னா, இன்னைக்கு தான் அரசியல்ல உண்மையான ஒரு எதிரியை நீங்க பாக்குறீங்கன்னு நான் பலமுறை பதிவு செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு உண்மையா அரசியல் களத்துல ஒரு எதிரியை சந்திச்சிருக்கீங்கன்னா இப்பதான். இவ்வளவு நாள் நீங்க சந்திச்சவர்கள்லாம் எதிரிகள் கிடையாது. நீங்க இப்ப புதுசா டார்ச் லைட் எல்லாம் கொண்டு வந்தவங்க எல்லாம் கரை ஒதுங்கினதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பது நடிகர்கள்லாம் ஆள முடியுமான்னு கேட்டதை ஆண்டு காட்டியிருக்கிறார், நிரூபிச்சிருக்கிறார். எம்ஜிஆருக்கு அப்புறம் அது சாத்தியம் இல்லைன்னு பேசின வாய்கள்லாம் இன்னைக்கு மூடிக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் போன்று எத்தனை ஆண்டுகள், அத்தனை ஆண்டுகள் தேவையில்லை. மாற்றத்திற்கு ஒரு நொடிகள் போதும், ஒரு கணம் போதுன்றதை முடிவு பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு தமிழக மக்கள் உள்வாங்கி இருக்கிறாங்க. தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடியோக்கள் போடுறாங்க, எங்களுக்கு இலவசமும் வேண்டாம், திட்டங்களும் வேண்டாம், நாடு நல்லா இருந்தா போதும்னு. இன்னைக்கு ஒரு தம்பி போயிட்டு தனக்கான கடன் தொகை எவ்வளவுன்னு பார்த்து அதை டிடி எடுத்து அனுப்புறாங்க. இதுதானங்க சோசியல் மீடியாவினுடைய புரட்சி. இதையெல்லாம் பேசுங்கன்ற. அது சொல்லக்கூடியவங்க அக்கா கனிமொழி வராங்களா, வர சொல்லுங்க, விவாதிப்பதற்கு தயாரா இருப்போம். சகோதரர் உதயநிதி வராரா, கூப்பிடுங்க, விவாதிப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக வந்து நிக்கிறேன், நீங்க பேசுறதுக்கு வாங்கன்னு சொல்றேன். நீங்க காட்டின மாதிரி டிஆர்பி ராஜா காட்டின மாதிரி வெள்ளை பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்வதற்கு இல்லை. எங்க தலைவர் தளபதி அவர்கள் பதவியேற்பு விழால வெள்ளை அறிக்கை கொடுப்பனு ஏன் திமுக ஒட்டுமொத்தமா பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். இருப்பதை தானே கொடுக்க போறோம். நீங்க போக முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நாங்க இவ்வளவு வச்சிருக்கிறோம், இப்படி எல்லாம் நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கோம், ரொம்ப செல்வ செழிப்பாக வச்சிருக்கிறோம், மக்களை சுபிக்ஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை அணைகள் கட்டி இருக்கிறோம், விவசாயிகள் சுபிக்ஷமாக இருக்கிறாங்க, போதைப் பொருட்களை தடுத்து இருக்கிறோம், நாங்கள் படிப்படியா மூடுவோம்னு சொன்ன டாஸ்மாக முற்றிலுமாக மூடி இருக்கிறோம், இல்ல ஒரு 50 விழுக்காடுகள் மூடி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லல? இதையெல்லாம் பார்க்கணும்ல. டாஸ்மாக்ல இத்தனை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா இது வரைக்கும் ஒரு முறையா கைது செஞ்சிருப்பீங்களா? நிறைய சஸ்பெண்ட் இப்ப நடந்திருக்குல்ல. அப்ப நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ சாதாரண சாமானியர்கள் அதை ஒத்துக்கும் போது ஆட்சியாளர்கள் ஏன் ஒத்துக்க மறுக்கிறீங்கன்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இன்னொரு விமர்சனம் வச்சிருந்தாங்க சார். இப்போ எப்படின்னா டிவிக்கில இருந்து எல்லாருமே அவங்க தொகுதிகளில் செய்யற வேலைகளை ஏன் வந்து வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்டே இருக்காங்க, மைக்கும் ஃபோனுமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏஸே நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க திமுக சைட்ல இருந்து. இது எப்படி இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அவங்க செய்யக்கூடிய வேலைகளை மக்களுக்கு சொல்றாங்க. யாரு செய்வா, இவங்க யாரு, விஜய் அவர்கள் மட்டும்தான் அந்த முகம், புஷி ஆனந்த் அண்ணன் மட்டும்தான் அந்த முகம், இதை தாண்டி மற்ற வேட்பாளர்கள் யாருன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு போய் களத்துல நின்று தம்பிகள் வேலை செய்யறாங்கல்ல, அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், சகோதரிகள் வேலை செய்யறாங்கல்ல, அது ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கேட்கிறேன். அவர்கள் செய்யக்கூடியதானே போடுறாங்க, செய்யாததை சொல்லல. உங்களை மாதிரி காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு போலல்ல. பலமுறை நான் பதிவு செஞ்சிருக்கேன். அது 200 ரூபாய்க்கு வந்த கூட்டம் இல்ல, 20-25 வயது ரத்தம் சூடாதான் இருக்கும்னு பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கேன். அது காசுக்காக வந்த கூட்டம் அல்ல, உணர்வின் அடிப்படையில வந்து நிற்கக்கூடிய கூட்டம். நீங்க சொல்லுவீங்களே கொள்கைக்காக இருக்கக்கூடிய கூட்டணின்னு, எங்க போச்சு இன்னைக்கு? ஓகே சார். இப்போ ராஜ்மோகன் அவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் போது அவர் மேல நிறைய விமர்சனம் வச்சாங்க. அவர் அஃபிடேட் வந்து கொடுத்தது தவறான ஒரு இதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திரைப்படத்துறை அவரும் அந்த இதுக்குள்ள வர்றதுனால விஷால் அவர்களும் சரி, மற்றவங்களும் திரைத்துறையிலேருந்து ஒரு சில பேர் வந்து இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் அவர்களை மட்டுமே சுற்றி ஒரு விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு சார் அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். கடந்த 25-26 ஆண்டுகளாக சமூக செயற்பாட்டாளராக செயல்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பகுதியில் வந்து 2008 மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் செஞ்சு என்னுடைய வீட்டு பக்கத்தில் சென்னையில் ஒரு காவல் நிலையத்துக்கு உட்பட்டு மதுக்கடைகள் இல்லைன்னா அது என்னுடைய வீட்டு பக்கத்தில் தான், திருமங்கலம் விஆர் மால் பக்கத்தில் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இதை ஏன் குறிப்பிடுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2016க்கு அப்புறம் ஆர்கே நகரில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அதில் வந்து 20 ரூபாய் புரட்சியெல்லாம் நடந்தது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த நேரத்தில் தம்பி விஷால் சகோதரர் வந்து என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு பொங்கி எழுந்து நான் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் அவர் என்னை சந்திச்சு ஆதரவு கேட்டார். ஒரு மாற்றத்திற்காக நானும் கொடுப்பதற்காக ஒத்துக்கிட்டேன். அப்புறமா அவருடைய நாமினேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதை எல்லாமே பார்த்தோம். எந்த அனுபவத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடணும்னு வந்தார்? அதை சொல்வதற்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்கிறேன். சகோதரர் ராஜ்மோகனுக்கு என்ன தகுதி இல்லை? திரைத்துறையினரோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறாரு, தான் நடிச்சும் இருக்கிறாரு, திரைத்துறையோட நீண்ட நெடிய பயணங்கள் இருக்கு, வரலாறுகள் இருக்கு, படித்தவர், பண்பாளர், ஏழை எளிய மக்களினுடைய பின்னணியிலிருந்து வந்தவர், அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான்.
இன்னைக்கு சாதாரண எளிமையான ஒருத்தரை இன்னைக்கு கல்வித்துறையினுடைய அமைச்சராக மாத்திருக்கிறாரு. இன்னைக்குமே அதே ராஜ்மோகனா தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்ப அமைச்சர்ன்ற பொறுப்பு பேருக்கு பின்னால் தான் வந்திருக்கே தவிர தலைக்கு மேல கனமா ஏறியறல. ஆனால் நீங்க கொண்டு வந்த அத்தனை பேரும் துரைமுருகன் ஏன் தோத்து போனாரு? நீங்க 100 கேள்வி கேட்டாலும் புரியலன்னு வரும் கடைசியில. கேட்டிருக்கீங்கல்ல? அப்பேற்பட்டவரும் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாரு இல்லையா? மனோ தங்கராஜினுடைய நிலைமை என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜியினுடைய நிலைமை இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்கு. உங்களுடைய ஆட்சியில நீங்க பண்ணதனுடைய வேலையினுடைய விளைவுகள் என்ன? அக்க கனிமொழி இன்னைக்கு கண்டு அப்படியே பொங்கி எழுறாங்க இல்லையே. நீங்க எத்தனை பல கோடிகளை செஞ்சு அப்பா அப்பான்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? விடியல் பயணம்னு சொல்லி விளம்பரம் பண்ணீங்கன்னு தெரியாதா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் ஏதோ ஒரு விளம்பரம் பண்ணீங்களே. எந்த வீடியோவை பார்த்தாலும் இப்போ தாவேக்கா சார்ந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு பாட்டு போடுறதுக்காக அதை யூடியூப்ல போய் எடுத்து போடுவதற்காக பிரச்சார வாகனத்துல போடும்போது 2-3 இடத்துல பல இடத்துலயுமே வந்திருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் பாட்டு வந்து ஒழிச்சதெல்லாம் கேட்டோம். அதை அவங்க எடுத்து அதெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நீங்க எல்லாரும் பண்ணின வேலையில தான் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனாருன்றத உணருங்க. இந்த இடத்துல யாரு தற்குறியா இருந்திருக்கிறாருன்றது புரியும். அரசியலை புரிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்றோம். புரியுதுங்களா? விஷாலுக்கு அதெல்லாம் சொல்வதற்கான அடிப்படை ஒரு விஷயம் வேணும். அதை ஆதரிச்சு நண்பர் அருண் விஜய் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு. சிம்பு கொடுத்திருக்கிறாரு, குரல் கொடுத்திருக்கிறாரு. பல பேர் சிபி சத்யராஜ் கொடுத்திருக்கிறாரு, பல பேர் கொடுத்திருக்கிறாங்க. திரைத்துறையில நல்ல உள்ளங்கள் இருக்கணும், மாற்றம் வேணும் தானே நினைக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தாருல்ல சினிமா துறை சார்ந்து இருந்து இல்லை, அவர் என்னென்ன பண்ணிட்டாரு சினிமா நல வாரியர்களுக்கு? அதை பேசுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்வதற்கு எதுவுமே இல்லையே. அப்போ எளிய மகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்றப்போ நீங்க எதிர்க்கிறீங்கன்னா இதுதான் அதிகார வர்க்கமான்னு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி எழும்புது. அதிகார வர்க்கம்ன்றத ஒழிச்சவர் தான் தலைவர் தளபதியா நிக்கிறார். சாமானிய எளிய மக்களினுடைய பிரதிநிதியா தான் இன்னைக்கு இருக்கிறாரு. மக்களுடைய பிரதிநிதியா எளிய மக்களை தான் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு யாருக்கும் யாரா இருந்தாலும் இன்னைக்கு எளிய முறையில போய் அணுகக்கூடிய அளவுக்கு தான் முதல்வராக இருந்தாலும் இருக்கிறார். இன்னைக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு 10-15 நாட்கள் தான் ஆகுது பொறுப்பேற்று. இன்னைக்கு தலைமைச் செயலகம் எவ்வளவு நேரம் செயல்படுதுன்றத வரலாறுல இல்லாத அளவுக்கு பண்ணுதா இல்லையான்னு அங்க வெளியில நிற்கக்கூடிய காவலர்களும் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சொல்லுவாங்க. இன்னைக்கு மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேற என்ன வேணும் சான்று? ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் சார் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டேக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. அந்த முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவங்களை பேசினதை விட அவர் அதிகமாக வந்து விமர்சித்தது வந்து முதலமைச்சர் விஜய் மற்றும் இலங்கை எம்பியா இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். முக்கியமாக ஒரு முதலமைச்சர் விஜயை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 சிலிண்டர் அந்த அறிவிப்பு கொடுத்தாரு இல்லைங்களா சார், அது அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமையா நீங்கள் வந்து 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கிறது அப்படின்ற கால அவகாசம்லாம் நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாரு. நான் ஒருவேளை நான் வந்து என்னை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தில் நீங்க அனுப்பல, நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் ஒருமையிலும் பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சியா இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. கடந்த காலங்கள்ல என்ன சொன்னீங்க? 35 லட்சம் வாக்குகள் எங்கள்கிட்ட இருக்குது, 35 லட்சம் பேர் ஆதரிச்சிருக்கிறாங்கன்னு. இப்போ என்ன வீடியோ போட்டீங்க? ஒரு 10 லட்சம் பேர் சேர்த்து போட்டிருந்தா என்னோட அங்கீகாரம் போயிருக்காதுன்னு சொல்லி உங்களை யாரும் அங்கீகரிக்கல மிஸ்டர் சீமான் அவர்களே. நீங்க வந்து சுய பரிசோதனை பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன் இந்த இதுன்னா உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்க வாங்கின பேமெண்ட்டுக்காக பேசுனீங்க, கொள்கைக்காக பேசல. இத்தனை நாட்களும் இதே முள்ளிவாய்க்காலுக்காகவும் ஈழ படுகொலைக்காகவும் என்ன நீதி கேட்டு இந்த 15 வருஷத்துல நீங்க கழட்டிட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால? இல்ல. அப்ப தொடர்ச்சியா நீங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய திரள் நிதி திரட்டி வாங்கினதை விமர்சிச்சாரு அர்ஜுனா. அதுதானே பண்ணாரு. அப்போ உங்க திரள் நிதியை எங்களுடைய வலியும் வேதனையும் எங்க அம்மாமாரும் தங்கச்சிமார்களும் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொல்லப்பட்டதை நீ வச்சு வைத்து பிழப்பு நடத்தாத அப்படின்னு சொல்றாரு. அதுதானே சொல்றாரு. என் தம்பி தங்கைகள் பல நாடுகள் கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கிறாங்க, அவர்களுடைய வலியும் ரத்தத்தையும் நீ உறிஞ்சி குடிக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்வாரா சீமான்? திரள் நிதி வாங்கி திங்கலன்னு சொல்லுவாரா? எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளையா தான் இருந்தேன்னு சொல்லுவாரு.
அன்னைக்கு சினிமா துறையில நடந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல ஈழத்தமிழர்களுக்காக நடத்துற போராட்டத்திலையுமே அவர் பங்கு கொண்டு பேசும்போது இவர் நடந்து அதே மேடையில ஏறி அண்ணன் S.A. சந்திரசேகர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகன் இப்படிப்பட்டவர், இதை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குன்னு இதே வாய் தானே பேசிச்சு. பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடினது அதே வாய் தானே கொண்டாடிச்சு. பெரியாரை தூக்கி போட்டதும் அதே வாய் தானே போட்டுச்சு. அண்ணாவை கொண்டாடினதும் அதே வாய் தான், தூக்கி போட்டு உடைச்சதும் அதே வாய் தான். எம்ஜிஆரை கொண்டாடினதும் அதே வாய் தான், தூக்கி போட்டு உடைச்சதும் அதே வாய் தான். நீங்க வந்து திமுகவை கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு கடைசி தேர்தல் நேரத்துல பங்காளிகள்னு சொன்னதும் அவர்கள் தான். புரியுதுங்களா? சங்கின்னு சொல்லும்போது யார சொல்றீங்க, நான் செருப்பால அடிப்பேன்னு சொன்னவரும் அவர் தான். சங்கி சகத்தோழன்னு சொன்னவர் தான் அவர் தான். அவர் அந்த கேவலமான வார்த்தைகள் எப்போ ஒருபோதும் பயன்படுத்தினதில்லை. ஒருமையில யாரும் பேசினதில்லை. ஆனால் இப்பவும் சொல்றேன், ஒரு எத்தனையோ விமர்சனங்களையும் ஒருமையான வார்த்தைகளும் அவர் பயன்படுத்திக்கிட்டு வருவதற்கான பேக் ஃபயரை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கோன்றது தெரியாம பைத்தியம் முடிச்சு உளறிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய உளறல்களுக்கு பதில் கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ஓகே சார். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல திருப்பியும் விசாரணை தொடர்வதா இடி வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து கடிதம், தமிழக அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்கு. என்ன மாதிரி முடிவெடுக்கும் சார்? ஏன்னா எந்த முடிவெடுத்தாலும் விஜய் அவர்களுக்கு வந்து பேக் ஃபயரா மாறுமா இந்த விஷயத்துல? ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கவங்க தான் இப்போ வந்து தாவேகா கூட இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒருவேளை அமைச்சர்கள் கூட ஏதாவது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இது சார்பா ஏதாவது விலக வாய்ப்பு இருக்குமா? இல்ல, கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளுடைய திராவிட மாடலினுடைய திமுகவினுடைய கொள்கை தான் கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கைன்னு இடதுசாரி. சொல்றீங்களா? இல்ல சார், அவங்களது இடதுசாரி கட்சி. இல்ல, அதை தான் கேட்கிறேன். திமுகவினுடைய கொள்கையும் கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கை, சிபிஐயும் சிபிஎம் உடைய கொள்கையும் ஒண்ணுன்றீங்களா? இல்ல இல்ல திமுகவினுடைய கொள்கையும் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவினுடைய கொள்கையும் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கையும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் வேற வேற. நீங்க இவ்வளவு நாளா ஒன்னா இருந்தீங்க. அதுதான் காங்கிரஸினுடைய கொள்கையா இருக்குமா? நிச்சயமா இல்ல. கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான். கடந்த காலங்கள்ல நீங்களே பிஜேபியோட பயணம் செஞ்சவர்கள் தான். புரியுதுங்களா? அதுக்கு எல்லாருமே எல்லா விளக்கங்களும் கொடுத்தாங்க. மினிமம் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுதான் நாங்க பண்ணோம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் வாஜ்பாய் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு முரசொலியில வந்து RSS வந்து ஒரு மிகப்பெரிய தியாகிகள் அப்படி இப்படின்றதெல்லாம் வர்ணனை கட்டுரைகள் எல்லாருமே நம்ம படித்தோம். கடந்த காலங்களில் 99, 2001 அதெல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 25 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுகளை கடந்து வந்துட்டோம். இப்போ ஒரு தவறு நடந்ததை தவறு நடந்ததுன்னு கொண்டு வந்தது யாரு? செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாருன்றத கொண்டு வந்தது யாரு? அமலாக்கத்துறை, திமுக. அவங்க ஆட்சியில் இருக்கும் போது நடந்துச்சு. அது திமுக தான் கொண்டு வந்தது. செந்தில் பாலாஜி குற்றவாளி, நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்ன்றத முன்மொழிந்தது அவர்கள் தான். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்கள் தான் சொல்லணும். ஓகே. இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியாஸ்ல சார் லைட்டர் நோட்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஹேண்ட்சம் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி வருது. அதே மாதிரி நார்த் இந்தியால நிறைய பேர் அவங்களோட ரீல்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் பிஎம் வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 3 to 4 டேஸா அதிகமா இருக்கு. அது எதனால நினைக்கிறீங்க? அது விரிவாக்கம், அதாவது டிவிக்கு கொஞ்சம் விரிவாக்கம் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவா அது? இல்ல எப்படி 10 இயர்ஸ்ல வந்து பிஎம்மா எதிர்பார்க்கலாமா விஜய் அவர்களை? இல்லை, நீ இப்போவுமே நான் வந்து ஏற்கனவே ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போதே சொன்னேன், இது வந்து இப்போ மாநில கட்சி அல்ல தேசிய கட்சியாக உருவாகிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, புதுவையிலுமே பங்கு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கேரளா மக்கள் அதிக அளவில் நீங்கள் வரணுன்றத எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அதே மாதிரி கர்நாடகாலையும் அது ஓங்கி ஒழிச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நார்த் இந்தியாவுக்கும் அது பரவி இருக்கு. அப்போ இன்னைக்கு தமிழகத்தினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடுன்றதை எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, அதுக்கு ஆட்சியாகவும் மாறி இருக்கு அப்படின்றது இன்னைக்கு ஒரு வரலாற்று பதிவு. இந்த வரலாற்று பதிவை வந்து இத்தனை கட்சிகளுக்கு மாறா ஒரு கட்சி வந்திருக்கு, அது ஆட்சியை பிடிக்குமான்றதெல்லாம் இன்னைக்கு அந்த அந்த ஒரு நெரேட்டிவ் எல்லாத்தையுமே உடைச்சு காட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு தமிழகத்தினுடைய ஆளக்கூடிய தகுதி படைத்த முதல்வராக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களும் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு வரக்கூடிய காலச்சூழல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ ஒருவருடைய தனிப்பட்ட மனிதனுடைய தேவைகளும் உணர்வுகள் தான் இங்க ஆட்சியும் அதிகாரமா இருக்கு. அவர்களுடைய வலியும் வேதனைகளையும் போர்ப்பதற்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சு தருவதுதான் ஆளக்கூடிய மத்திய மாநிலங்கள்ல அரசினுடைய கடமைகளாக இருக்கு. அது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். அதுக்கு நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? இந்தியன் அலைன்ஸ்ல சார் இப்போ வந்து திமுக அவங்க எம்பி கனிமொழி அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க அங்க இருக்க சபாநாயகருக்கு. இந்த மாதிரி எங்களோட சீட்ஸ் வந்து பிரிச்சு வைங்க, காங்கிரஸ்க்கும் எங்களுக்குமான சீட்ஸ் வந்து விலக்கி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா திமுக வந்து இந்தியன் அலைன்ஸ்ல இருந்து வெளியில வந்துருச்சு. இப்போ டிவிக்கு அந்த இந்தியன் அலைன்ஸ்ல வந்து ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குமா?
இல்லை இப்போ வந்து அதாவது கடந்த காலங்கள்லேயே அதுவும் பேசுனது தான், ம். புரியுதுங்களா? இதில் ஜாயிண்ட் ஆகுறாங்களா இல்லையான்றது தமிழ்நாட்டில் புதிய ஒரு கூட்டணி, கூட்டு முயற்சி, கூட்டாட்சி தத்துவம் உருவாயிருக்கு. ம். வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். இதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த வந்து இப்போ முன்மாதிரியான ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருந்தக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாருன்றது தான் இன்னைக்கு வரலாறுகளாக இருக்கு. அப்படி இன்னைக்கு ஒரு புது பரிமாணம் இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்றத இன்னைக்கு நினைக்கும் போது இன்னைக்கு ஆம், வந்து அண்ணன் திருமா போன்றவர்களோ, இடதுசாரிகள் போன்றவர்களோ, இருக்கக்கூடிய சிறுபான்மை இயக்கங்கள், கட்சிகள் போன்றவர்களோ இன்னைக்கு பிஜேபியை ஆதரிக்க போறது கிடையாது. ம். இன்னைக்கு அவரு காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு. காங்கிரஸோட போறது தான் சரியான பாதையே இருக்கும்னாரு. எல்லாருமே சொன்னாங்க பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை, இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆமா. முகம்னு எல்லாரும் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்க கூடியது இருந்தது. அன்னையில இருந்தே உங்களுடைய சகோதரன் ஜலீல் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்து, நானும் ஒரு சிறுபான்மையினர் தான், சிறுபான்மைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு இயக்கங்கள் தான். தேர்தலில் அது பெரிய ஒரு விஷயமாவே ஓங்கி ஒழிச்சுது. அது திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதவே ஒரு பகடக்காயா பயன்படுத்திச்சு. இன்னைக்கு கூட திமுக கூட்டணியில போய் முஸ்லீம் லீக்கை கேட்கும்போது ஸ்டாலின் அவர்களிடத்துல கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தோம். ம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் சிறுபான்மை சமூகத்தை வந்து இன்னைக்கு மாத்தி வச்சிருக்குது திமுக. திமுக. அப்படிப்பட்ட இடத்துல எல்லா இடத்துக்கும் எல்லா பள்ளிவாசல்களும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. நான் தோற்றதுக்கு ஒரு பெரிய காரணமும் கூட அதுதான். நான் ஒரு சிறுபான்மையாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், நான் தோற்றதுக்கு ஒரு பெரிய காரணமே அதே இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இல்ல. ம். அன்னைக்கு ஒரு பொய் ஒரு பிரபகண்டா வந்து இங்க பெரிய அளவுல பேசப்பட்டது, ம். பரப்பப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை, அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம், ஏ டீம், சி டீம்ன்றதெல்லாம் பேசப்பட்டது. இன்னைக்கு தேர்தலுக்கு பிறகு உண்மையான திரைகள் வந்து கிழிக்கப்பட்டிருக்குது, உண்மை முகம் வந்திருக்குது. அவர் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்கள்லையும் எந்த இடத்துலையும் மண்டியிடலைன்றதை நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஓகே சார். எங்களுக்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.